ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அகநானூறு பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே ஒரே வீடியோவில் முடிக்க போகிறாங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு ஒரு டாப்பிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அகநானூறு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8லேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, தமிழில் பகுதி 6லேயும் ரொம்ப முக்கியமானது, கேள்விகள் அதிகமாக கேட்கப்படக்கூடிய இடங்கள். ஸோ நல்லா தெளிவாக ஒரு டாப்பிக்காக ஒரு நாள் படிக்கும் போதே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அகநானூறு எப்படிங்க பிரிக்கலாம்? அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஸோ அடுத்து பாருங்கள், அகப்பொருள் சார்ந்த 400 அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல். சரிங்களா? இந்த அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படிங்கிறதுல என்ன பண்ணிக்கலாம்? அகம் அப்படிங்கிறத அகப்பொருள் சார்ந்தன்றதை வச்சுக்கலாம். பாடல்கள் 400 அப்படிங்கிறத என்னதுங்க? 400 பாடல்கள் அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 பேர். சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 400 பாடல்களை 145 பேர்கள் பாடியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய லைன் ரொம்ப முக்கியமானது. அகநானூறு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. அதாவது 13 13 to 31 அப்படிங்கிறத ஞாபகம். அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 31. சரிங்களா? அடுத்து இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் வச்சு ப்ரீவியஸான வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளுக்குள்ளேயும் படிச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் உரித்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சரிங்களா? அடுத்து கடவுள் வாழ்த்து அப்படின்னாலே யாருங்க? பாரதம் படிய பிறந்தவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அடுத்தது சிறப்பு பெயர்கள், அதாவது அகநானூறுக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகப்பாட்டு, இதெல்லாம் அகநானூரோட சிறப்பு பெயர்கள். கடைசி பாயிண்ட் பாருங்கள், அகப்பொருள் நூல்கள் தமிழில் பல இருப்பினும் அகம் என்ற பெயரமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூல் அகநானூறு மட்டுமே. அகம் அப்படிங்கிறத சார்ந்து நிறைய நூல்கள் இருந்தாலும் அகம்ங்கிறதே பேராக கொண்ட நூல் இந்த அகநானூறு மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போயிடலாம். அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாம். அகப்பொருள் சார்ந்த 400 அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் இது. மொத்தம் 400 பாட்டு 145 பேர் பாடியிருக்காங்க. 13லேருந்து 31 அடி பாடல்கள் இருக்கும். அதாவது ஒரு பாடலுக்கு இத்தனை அடிகள் இருக்கும். தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் உரித்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கடவுள் வாழ்த்து பாடினவர் பாரதம் படிய பிறந்தவனார். அகநானூரோட சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகப்பாட்டு. ஸோ அகம் அப்படிங்கிற பெயரை கொண்ட அகநூல் பார்த்திங்கன்னா இந்த அகநானூறு தான். அடுத்தது அகநானூறு 3 பகுதிகள் வச்சுருக்குதுங்க. களிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இதில் மொத்தம் பாடல்கள் எத்தனைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. களிச்சி யானை நிறைங்கிறது 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 100. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. முதல் 120 பாடல்கள் களிச்சி யானை நிறை. அடுத்து 121லேருந்து 300வது பாட்டு வரைக்கும், அதாவது மொத்தம் 180. அது மணிமிடை பவளம். 301வது பாட்டிலேருந்து 400 வரையும், அதாவது 100 பாடல்கள் நித்தில கோவை. இது ரொம்ப முக்கியம். தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் அகநூல் அகநானூறு. குடைவோலை முறை தேர்தல் குறித்த குறிப்பிடும் நூல் அகநானூறு. ரொம்ப முக்கியமானதுங்க. யவனர் பொன்னை கொண்டு வந்த அதற்கு ஈடாக மிளகை பெற்று சென்ற செய்தியும் இந்நூல் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். சரிங்களா? இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் லாஸ்ட் அவ்வளோதான் முடிய போதுங்க. 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படையில் வருவன பாலை திணை பாடல்கள். சரிங்களா? திணையில் என்னென்ன எண்கள் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2, 8 அப்படின்னு வரக்கூடியது குறிஞ்சி திணை. 4, 14ன்னு வரது முல்லை திணை. 6, 16ன்னு வரது மருத திணை. 10, 20ன்னு வரது நெய்தல் திணை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அங்கங்கன்னு பிச்சு இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் படித்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் தான் அங்கங்கே இருக்கும். அப்போ நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல படிக்கும்போது நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த PDF உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ப்ரைஸ் என்ன, ஆஃபர் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா? டெய்லி ஒரு டாபிக் நம்ம படிக்கும்போது 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் தான். டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2 இடத்துல ஈஸியாக நம்ம கவர் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸை நம்ம படிச்சுட்ருக்கோம் டெய்லியும். ஸோ PDF வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.